நான் தான் சுட்டேன். நான் கனவா? நல்ல வேலையா போச்சு. ஒரு வேலை அந்த பையன் அப்படி பண்ணாம பண்ணுவானே. ஹலோ 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 பாஸ்டர், அடுத்த வாரம் பொண்ணுக்கு கல்யாணமாவே கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு பத்திரிக்கை வரலை, ஆனால் நான் வருவேன். பாஸ்டராச்சு ஒழுங்கா முறையா என் கணக்கை செட்டில் பண்ணலன்னா பந்தக்காரை புடுங்குவேன், சந்திர பேராவை உருட்டி சந்தனத்தை கொட்டுவேன். உன் பொண்ணுடைய கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஹலோ சுரேஷ், நான் சொல்றத கேளு. கல்யாணம் விளையாடாத. நான் சொல்றத கேளுடா சுரேஷ். ஹலோ ஹலோ. இன்னைக்கு போடுற போட்டுல அந்த பையன் என் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. விஷயத்தை எங்கிட்டு விட்டுருக்கு முதலாளி. அவன் தலை வேணுமா காலு வேணுமா? உங்க கண்ணு மூடி கண்ணு கூட விளையாடுறவன் கொலை பண்ணி தொலையாதடா. விவகாரத்துல வந்துற போது சும்மா கையில 2 தட்டு கால்ல 2 தட்டு, ரைட்டோ லெப்டோ, கை வேணுமா கால் வேணுமான்னு கேட்டு 2 போடு. நீ போடுற போட்டுல பையன் 2 மாசம் வெளியே நடமாடக்கூடாது. அதுக்குள்ள என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு அமெரிக்கா போயிடுவா, நானும் சப்பான் போயிடுவேன். 2 மாசம் என்ன முதலாளி? 6 மாசம் வெளியே நடமாடாம பண்ணிடுறேன். அப்புறம் ஏன்டா நெளியுற? பணம் தானடா, வர தரேன். நான்தான் ஒரு ஆள்கிட்ட சொல்லிருக்காங்க, உன்னை நல்லா உரைச்சு உன் கால கைய வாங்குறதா சொல்லிருக்காங்க. ஜாக்கிரதை. ஆமா, இன்னைக்கு ராத்திரி தான். எலக்ட்ரிஷியன் சொல்லி இந்த மானாமரத்துல கலர் லைட் போட சொல்லு. கலர் லைட் போடுறேன்னு மாங்காய் பறிச்சுவாங்க தங்கச்சி. அதையும் கரெக்டா பாத்துக்கோ. வாங்க கவிதா ஹோட்டல்ல இருந்து வரீங்களா? வாங்க. என்ன நம்ம வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு எல்லாம் உங்க ஹோட்டல்ல தான் ரூமாமே அப்பா சொன்னாரு. ஆமா, ரிசப்ஷன்லாம் நீங்க தான் கவனிக்க போறீங்களா? அது என்னது பஞ்சவர்ண வீடா? ஆமா, உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஸ்பெஷலாவா? அப்பா அட்வான்ஸ கையில வச்சுட்டு அலைஞ்சுக்கிட்டு காத்துக்கிட்டே இருக்காரு. போய் வாங்கிக்க. போங்க. அப்பா பண்றது ஆச்சா? பாரியா, இது கச்சேரி பண்றது இல்ல, கட்டபொம்மன் நாடகம் நடக்க போது. வீர வசனம் வரும், மூங்கிலெல்லாம் உடைய போது. நல்லா கட்டுங்க வச்சு எல்லா வேலையும் கரெக்டா கவனிச்சுக்கலாமா? எங்க வந்தீங்க? சிரிக்கவா? இல்லங்க, கம்மு கையுமா நிக்கிறீங்க. நீங்க யாருங்க? உங்களுக்கு என்ன வேணுங்க? என்ன வேணுமா? நாங்க வாங்குறதுக்கு வரலடா, குடுக்கறதுக்கு வந்திருக்கோம். சின்ன பையல விட்டு
ஏண்டா டேய், ஏண்டா தலையை கவுத்துட்ட? தலை நிமித்துற பேண்ட போட்ட பொம்பளை. ஏண்டா நான் என்ன பண்ண உனக்கு துரோகம்? இத்தனை பேரை வச்சு ஆட வச்சு அடிக்கிற அறிவட்ட முண்டா. டேய், இடம் தெரியாம மோதி இருக்கிற என்ன ஜெயிச்சுடலாம்டா. ஆனா இத பத்தி தெரியுமா? இது ஆந்திரா ஜேம்ஸ் பாண்ட்ற ஒண்ணு பப்பு வேகாது தெரியுமா உனக்கு? இவ்வளவு இறைக்குது, அப்புறம் உனக்கெல்லாம் ஏண்டா சண்டை? ஏய் கசுமாலா, உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. சிங்காரம்புள்ள பணம் கொடுத்து நான் அடிக்க சொல்லி ஆளுங்களோட அனுப்பிச்சிருக்கான். என்ன எதுக்கு எடுத்தாலும் இதை பண்ணுவேன். அறிவட்ட முண்டா. ஏண்டா எலும்பு துண்ட போட்டா நாய் போய் கவர மாதிரி பணம் கொடுக்குறான், அதுக்காக இப்படி அலைவ? எனக்கு கொலை பண்றதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு நான் இப்ப போலீஸ்ல புகார் கொடுத்தேன்னா உங்க அத்தனை பேரையும் குறைஞ்சபட்சம் 5 வருஷம் உள்ள தள்ளுவான். உங்களெல்லாம் தூண்டி விட்ட காரணத்துக்காக சிங்காரம் பிள்ளையும் உள்ள தள்ளுவான். நான் சொல்றபடி நீங்க நடந்தீங்க, உங்களுக்கு நல்ல காலம். எப்படி அபிப்பிராயம்? நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, அப்படியே செய்யறோம். வேற ஒண்ணும் இல்ல, இதே கெட்ட முறையில சம்பாரிச்ச பாரு, சொத்து சுகம் வீடு வாசல், அது வேறல எங்கிட்ட கடன் வாங்கினதா நீ பத்திரத்துல கையெழுத்து போட்டு தரணும். சரியா? கையெழுத்து போட தெரியலனாக்க கைநாட்டு போடுற. எளிதா இவர் வீடு வாசல் மேல பத்திரம் எழுதி வச்சிருக்குமே, அதுல இவர் கையெழுத்து போடுவாரு. கொண்டா போடுற. சரிங்க சரிங்க. என் கைய கால வாங்க சொல்லி எவன் உங்களை தூண்டி விட்டானோ அந்த சிங்காரம் பிள்ளை அவன் கைய காலை நீங்க வாங்கணும். தெரியுதா? அப்படி வாங்கிட்டீங்க, சத்தியமா சொல்றேன், நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டியதில்லை. நீ கையெழுத்து போட்டு பெரிய பத்திரம், அந்த பத்திரத்தை உங்க கண்ணு முன்னாலே கிழிச்சு போடுவேன், இல்ல கையில கொடுத்துருவேன். ஆனா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். எனக்கு விரோதியா வந்தான். செய்யறங்க. நீ செய்யற. சத்தியமா செய்யறங்க. உடனே என்னடா என்னாச்சு? என்ன சைலண்டா வந்து நிக்கிறீங்க? அவனை கொன்னுட்டீங்களா? இல்ல முதலாளி, அப்புறம் அந்த சுரேஷுக்கு நம்ம திட்டம் இப்படியே தெரிஞ்சு போச்சு. தந்திரமா எங்களை மடக்கி ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி வாங்கிட்டோம். மன்னிக்கும். என்னடா உங்க காலையோ கையோ நாங்க ஒடிச்சிட்டு போகாட்டி எங்க சொத்தும் போய் நாங்க ஜெயிலுக்கு போகணும். இப்போ உங்களுக்கு காலு வேணுமா கை வேணுமா? என்னடா வளரல முதலாளி, உண்மையைத்தான் சொல்றோம். நீங்க பெரிய மனசு பண்ணி லெப்டோ ரைட்டோ கையோ காலை நீட்டுங்க, ஒரே அடி சட்டுன்னு விஷயம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் நீங்க புத்தூருக்கு போய் 1 மாசத்துல குணப்படுத்திக்கலாம். இல்லாட்டி போனா வலுக்கட்டாயமா உங்களை அடிக்க வேண்டி வரும். நான் அனுப்பிச்ச நாயில திரும்பி வந்து என்னைய கடிக்க வைக்க இப்ப போலீஸ்லாம் போன் பண்ணி எல்லா பையனையும் உள்ள தள்ளிடுவேன். முதலாளி, வீணா கலாட்டா பண்ணி போலீஸ வரவழைச்சீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். முதல்ல உங்களைத்தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். என்னடா மிரட்டுறியா? அடிச்சிருவியா? பாடுறா. கண்ணு பாப்பா கண்ணு மூளை கண்ணு
போன் வந்தது. எஸ்ஐ வெளியில போயிருந்தாரு. சரி பாத்துட்டு போலாம் நான் வந்தேன். யார் சார் இவங்க? கான்ஸ்டபிள். ஐயோ சாமாரா, எனக்கு தெரியாதா? ஒண்ணுமில்ல, நான் அடுத்த மாசம் ஒரு படம் ஆரம்பிக்கிறேன். அதுல ஃபைட்டிங் சீன் எடுக்கலாமேன்னு ஒத்திகை பாக்குறேன். ஃபைட்டர்ஸ் வச்சு வேற ஒண்ணு இல்ல. கரெக்ட் சார், நீங்க இன்ஜினியர் ஆச்சே, எதையும் பிளான் பண்ணி தானே செய்வீங்க. என்ன சார் ஒத்திகைங்கிறீங்க? ரத்தம் வடியுது. அவனே அடிச்சுக்கிட்டான் தெரியாம. ஏன் சார் அடுத்த மாசமா ஆரம்பிக்கிறீங்க? ஆமா, எங்க அண்ணன் மக ஒண்ணு இருக்குது, அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ரெண்டு பல்லு தான் நீட்டான், இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். பரவாயில்ல, பல்லுக்கண கதை எழுதுனா செய்யுங்க சார். நீங்க சார் வாங்க. கான்ஸ்டபிள். என்ன என்ன அவர்தான் வில்லன் போடுற டைலாக் வச்சு பார்த்தேன். ஓஹோ, இவர்தான் வில்லனா? ஏப்பா ஹீரோ யாருப்பா? வயசு நீங்க ஒரு போங்க சார், வேலையை பார்த்துக்கிட்டு. ஏன் அட்வான்ஸ் கொடுக்கலையே? ஃபாதர், இதுல ஏதோ மர்மம் இருக்கு. வீட்டுல கலாட்டாவா இருக்க. ஏற்கனவே நான் போலீஸுக்கு போன் பண்ணி வரவழைக்கலாம்னு இருந்தேன். எதிர்பாராத விதமா போலீஸ் வீட்டுக்கு வந்தது. அவங்க கிட்ட ஷூட்டிங் ஒத்திகை. என்ன விஷயம்? இதுல பல சிக்கல் இருக்கு, நீ பேசாம திருடர்களை கையும் களவுமா போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியதானே. இதுல என்ன சிக்கல் உங்களுக்கு? நான் எல்லாம் எனக்கு தெரியும், நீ போலாம். தட்ட தகப்ப அடிபட்டு சாவ போறேன்னு ஹெல்ப் பண்றதுக்காக நான் வந்தேன். எக்கடாவது கிட்டு போ. கமலா சிஸ்டர், நீங்க வாங்க. ஃபாதர் சோலோவா நின்னு ஃபைட் பண்ணோம். என் மகனுக்கே என்ன அவமானப்படுத்துறீங்க? நானே கனவா சாப்பிட்டு அந்த பயனில் வெளில வந்து பார்க்கலாம். முதலாளி மோதலாம், எனக்கு ஒண்ணும் பயம் இல்லை. இப்ப உங்களை கொண்டு ஓட்ட கூட ஏழு காக்க நாதி இல்லை. ஏன்னா உங்க வாயினாலே போலீஸ் கிட்ட சினிமா ஒத்தின்னு சொல்லியிருக்கீங்க. சொன்னத கேட்டியா? இந்த வீட்டுக்கு போலீஸ் அனுப்பிச்சதே நான் தான். ரொம்ப சாமர்த்தியமா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டேன்னு நினைச்சிருப்ப. அதான் கிடையாது. இப்பதான் எக்கச்சக்கமா மாசமா நீ எங்கிட்ட மாட்டிக்கிட்ட. இப்ப சொல்லு, கடைசியா சீக்கிரமா மரியாதையா ஒரு முடிவு வரையா? என்ன பார்ட்னர் திரு முடிக்கிற? அதெல்லாம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. மறந்துட்டியா? நாளை மறுநாளும் பொண்ணு கல்யாணம். ஆமா, நாளைக்கு புள்ள வீட்டுக்காரங்க வர போறாங்க. அதுக்குள்ள இவங்க உன் கைய கார உடைச்சாங்கன்னா அப்புறம் நீ முதலாளி இல்ல, சீக்காளி. ஆஸ்பத்திரியில கிடப்ப. திரும்பி வர 4 மாசம் ஆகும். உன் பொண்ணு கல்யாணம் நிக்கும். தேவையா? இவருக்கான குறுக்கு புத்திக்காரன். பார்ட்னர், நொண்டிக்கிட்டே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பாக்குறியா? முடியாது. அப்ப கூட நீதான் அவசரம் மாட்டுவ. இவங்க அத்தனை பேரையும் என்ன கொலை பண்றதுக்கு அனுப்பிச்ச அப்படிங்கிற குட்டு வெளியாயிடும். அப்புறம் உன் பொண்ணு மாமியார் வீட்டுக்கு போக மாட்டா, நீதான் மாமியார் வீட்டுக்கு போற. அதெல்லாம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. நீ நிம்மதியா இருக்க வேண்டாம். உன் பொண்ணு கல்யாணம் நடக்க வேண்டாம். பேசாம என் கணக்கை செட்டில் பண்ண, எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். போதண்டா, போதும். என்ன இனிமே சித்திரவதை பண்ணாதடா. உனக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டேன். வாழ்க்கையில மனுஷனுக்கு பணம் தான் பெருசுன்னு நினைச்சேன். இல்ல, மூளைதான் பெருசு. அதனால என் பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு, அவன் கல்யாணத்தை மட்டும் தெரிஞ்சிடாதா. உனக்கு என்ன கணக்கு தெரியுமோ சொல்ல கேட்டேன். நீ சின்ன பையனா இருந்தாலும் பரவாயில்லடா, என் பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் விளையாடாதடா. நீ ஜெயிச்சுட்ட, நான் தோத்துட்ட, என்ன இதோட விட்டுடுடா. உன் கணக்க தெரிஞ்சு இதெல்லாம் நல்லது. என்ன இருந்தாலும் நீங்களும் பெரிய மனுஷன் தான். எனக்கு வேண்டியது என் பங்கு. இப்பயே கணக்கு தெரிஞ்ச வேண்டாம். நீ எழுதின காகிதம் பத்திரம் எல்லாம் கவலை இல்லாம மிஸ்டர் சிங்காரம் பிள்ளை, நினைச்சத சாதிச்சிட்டேன். இனிமே நம்ம எல்லாம் சந்தோஷமா இருப்போம். வெள்ளி நிலவோ வீசும் தென்றலோ புள்ளி மயிலோ நீ புது வெள்ளம்